அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். என்னடா இன்னும் பிடிக்கலேன்னு பார்த்தேன், ஃபைனை போட்டு விட்டாங்க. என்ன பண்ணுறது? காரில் வந்தவங்களெல்லாம் பிடிச்சி நிறுத்தி வச்சுருக்காங்க. சீட் பெல்ட்டு போடல, அது போடலன்ட்டு மொய் எழுதணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எழுதுனா என்ன, எழுதுறானா என்ன? ஸோ கொடைக்கானல் ஹில்ஸில் ஏற ஆரம்பிச்சாச்சு. இந்த பாருங்க, ஒரு ஹேர்பின் பெண்டு கூட ஏறல, அதுக்குள்ளே இவ்வளோ ஹைட்டு ஏறியாச்சு. நார்மலாக ஏறுறதே, ஸ்லோப்பாக ஏறினதே. இன்னும் ஹேர்பின் பெண்டு இன்னும் போகல. செம்மையாக இருக்குது, ரூட்டு வேறு லெவலில் இருக்குது. பெண்டை பாருங்க, வேறு லெவல் பெண்டு. சூப்பராக இருக்குது. கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஞ்சம் வெயில் அடிக்குதா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு வழியாக அந்த வாட்டர் ஃபால்ஸ் வியூவை பார்த்துட்டு கிளம்பியாச்சு. ஸ்ட்ரைட்டாக இப்போ கொடைக்கானல் தான் போய்ட்டுருக்கோம். செம்மையாக இருந்துச்சு வியூ, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அடுத்து வேறு எங்கேயாவது வியூ பாயிண்ட் இருந்துச்சுன்னா பார்த்து நிறுத்தி வீடியோவில் காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது. அவங்கள எல்லோரும் சொன்னாங்க மழை பெய்யுது அப்படின்ட்டு. அதனால் மழையெல்லாம் பெய்யல, கிளைமேட் கொஞ்சம் ஓகே தான். செம்மையாக இருக்குது ரூட்டு. இங்கே பாருங்க, வாட்டர் ஃபால்ஸு செம்மையாக இருக்குது. வாவ், கூலிங் வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது. கூலிங் ரொம்ப கூலிங்லாம் இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. போக போக வேணால் கூலிங் ஏறலாம், ஹைட்டு ஏற ஏற. ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஒரு 20 to 25 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 20 கிலோமீட்டர் இருக்கும். என்ன கொஞ்சம் ரோடு தான் அங்கங்கே கொஞ்சம் மோசமாக இருக்குது, குழியாக இருக்குது, கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இதுதான். மற்றபடி இந்த இடம்லாம் ரோடு ஓகே தான். அங்கங்கே குழியாக இருக்குது. நல்லா போயிட்டுருக்கும் போது திடீர்னு ஏதாவது பள்ளம் மேடு இந்த மாதிரி வந்துருக்கு. செம்மையாக இருக்குது பாருங்க. காசு மட்டும் வாங்கிக்கிறாங்க, ஆனால் ரோடை போட மாட்டுறாங்க. ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு. இப்போ பயங்கர மோசம். அட்லீஸ்ட் சரி பண்ணினாச்சும் வைக்கலாம், சரி பண்ணவும் இல்லை. ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு கொடைக்கானல். இந்த டோல் பூத் இருக்கும்ல, என்ட்ரன்ஸ், கொடைக்கானலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இப்போ தான் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் எடுத்து கொடுக்கணும். ஸோ பிளாஸ்டிக் அலோடு இல்லை இங்கே, அதனால் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் கொடுத்து தான் ஆகணும். சார் இல்லை 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 இதுதான் ஏஞ்சல் ஃபால்ஸ். பார்த்துக்கோங்க, இதுதான் ஏஞ்சல் ஃபால்ஸ். வேறு லெவலில் இருக்குல்ல, தரமாக இருக்குது. இதுதான் என்ட்ரி. எல்லா பைக்கர்ஸும் இங்கே வந்து நின்று பார்த்துட்டு தான் போவாங்க. இன்னும் போகணும் கொடைக்கானலுக்கு, இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். அங்கே போய்ட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஒரு வழியாக ஏஞ்சல் ஃபால்ஸ் பார்த்தாச்சு. செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது.
அவங்க லாஸ்ட் டைம் கொடைக்கானல் வந்தப்போ ஃப்ரெண்ட்ஸோடு வந்தப்போ இங்கே வந்து தண்ணி கம்மியாக தான் போய்ட்டு இருந்துச்சு. அது அன்சீசனு. இப்போ ஓரளவுக்கு மழை பெஞ்சு தண்ணி போயிட்டுருக்கு. நல்ல வேலை மழை வராமல் இருக்கிறனால பிரச்சனை இல்லை. எவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு. இதுவே தண்ணி கம்மி தான். இதோட பயங்கரமாக வரும் தண்ணி. வேறு லெவலில் இருக்குது. அப்படியே கிளைமேட்டு செம்ம ஜில்லுன்னு இருக்குது. அப்படியே பொறுமையாக போக வேண்டியதான். பார்த்துட்டு மிஸ்ட்டு செம்ம மிஸ்டாக இருக்குது சைடில். கொடைக்கானல் சிட்டியை ரீச் பண்ண போகிறோம். பக்கத்தில் வந்தாச்சு. கூலிங் ஏறிடுச்சு. கீழேருந்து ஏறும் போது பாதி தூரம் கூட கூலிங்கே தெரில. மேலே வந்தோன்னா தான் கொஞ்சம் கூலிங் தெரியுது. க்ளவுஸ் போட்டே கொஞ்சம் கூலிங் தெரியுது. நல்லா இருக்கு. கிளைமேட் ஓகே தான். ரொம்ப மிஸ்ட்டும் சொல்ல முடியாது, ரொம்ப வெயிலும் சொல்ல முடியாது. ஆவரேஜான இதில் இருக்குது. ஆனால் கூலிங் இல்லைன்னு சொல்ல முடியாது. கூலிங் ஓரளவுக்கு இருக்குது. ஓகே, மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்குது கூலிங்கு. அந்த சைடெலாம் மிஸ்ட் ஆயிடுச்சு. அந்த சைடு மழையெல்லாம் பொறுமையாக போக வேண்டியதான். ஏண்ணே ரூமுக்கெல்லாம் காசு இல்லைண்ணே. ரோடை மட்டும் ஒழுங்காக போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரோடை மட்டும் ஒழுங்காக போட மாட்டாங்க. என்ன பண்ணுறது? இதாகிடுச்சின்னு நினைக்கிறேன். நிலச்சரிவு மாதிரி ஆயிடுச்சு போல். ஐயையோ என்னடா ரோடுது. சே, கடுப்பாகுது வேற. வண்டி ஓட்டுறதுக்கே டென்ஷன் ஆகுது ரோடை பார்த்தால. ஸோ ஒரு வழியாக லேக் வந்தாச்சு. வேறு லெவலில் இருக்குது வியூவு. பாருங்க லேக்கு தரமாக இருக்குது. கோபுரம் வேறு கூலிங்கில் கொஞ்சம் ஆஃப் ஆகிடுச்சு. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. செமையாக இருக்குது மிஸ்ட்டு. எல்லாம் சைக்கிளிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க குட்டி பாப்பாலாம் சைக்கிள் ஓட்டுது. எவ்வளோ சைக்கிள் பாருங்கள். இந்த லேக்கு சுற்றி ஃபுல்லாக சைக்கிள் தான். செம்மையாக இருக்குது. வியூவே செம்மையாக இருக்குது. இறங்கி போய் காமிக்கிறேன். செம்மையாக இருக்குது பாருங்க வியூ. லேக்கோட வியூ தரமாக இருக்குது. கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருக்குது. இன்னும் சூப்பராக இருக்குது. இங்கே என்னமோ வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்கன்னு தெரில. ஏதோ போர் மாதிரி இருக்குது. ஓ, அந்த தண்ணி ஓடுறதுக்கு அந்த இதுன்னு நினைக்கிறேன். நீர்வீழ்ச்சி மாதிரி அடிக்குது பாருங்க. ஃபவுண்டெயின் மாதிரி சூப்பராக இருக்குது. அங்கே ஒன்று வச்சுருக்காங்க அந்த சைடு. அப்புறம் இங்கே ஒன்று வச்சுருக்காங்க. வாங்க வாங்க, நான் பார்க்குறேன். இங்கே ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு. வாங்க அப்படின்ட்டு வாங்க. சாப்பிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சு மேகி. செம்ம டேஸ்ட்டு. நான் ட்ரை பண்ணதில்லை. செம்ம பசினால எனக்கு அக்கா சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய்.
நீங்கள் எத்தனை வருஷமாக்கா இங்கே கடை வச்சுருக்கீங்க? 7 வருஷமா வச்சுருக்கேன். 7 வருஷமா. ஓகே. நான் ஷாப்பை அப்படியே ரவுண்டாக சுற்றி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேப்போட லொக்கேஷன் கொடுக்குறேன், வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.